ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி நியூ ப்ரோமோ. ராதிகா கோபி வர்றதெல்லாம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வீட்டை விட்டு போகிறாங்க. கோபி ராதிகாவை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ராதிகா கேட்குறத, கோபி உங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லை, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தோடு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க கோபி. அதே மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடைய ஆசையாக சந்தோஷமாக இருங்க. நான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் கோபி. நான் இனி உங்களுக்கு டார்ச்சரும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ பாக்கியா ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. ராதிகா அங்கேருந்து போனதுமே கோபி கிட்ட வந்து, எப்படி வந்து தான் மனைவியை ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் கல்யாணம் பண்ண உடனே இப்படி வேண்டாம் எனக்கு இந்த குடும்பம் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் பொண்டாட்டி ஒதுக்கி வைக்கிறீங்க, இது எந்த விதத்தில் சரி? ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையை அப்படிதான் பண்ணீங்க, ஆனால் நான் அதுக்கு ஃபீல் பண்ணலான்னு ராதிகாவை எந்த அளவுக்கு நேசிச்சு கல்யாணம் பண்ணீங்க. என்ன நீங்கள் நேசிச்சு கல்யாணம் பண்ணல, ஆனால் நேசிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணையாச்சும் வந்து சந்தோஷமா பார்த்துக்கணுமா இல்லையா? ஆனால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையோ இந்த அளவுக்கு கேள்விக்குறியா ஆக்கிட்டீங்க. எப்படி உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்க முடியுதுன்றாங்க. அந்த பொண்ணையும் சந்தோஷமா இருக்க விடாது, அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விடாது, இப்படியெல்லாம் நீங்கள் இருக்காதீங்க அப்படின்ட்டுலாம் ராதிகாவை நினச்சி கோபிக்கிட்ட வந்து பக்கிய சண்டை போடுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.